சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள். அன்புள்ள சுந்தரபாண்டியன் ஐயா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல். நலம் நலமறிய ஆவல். வெயிலின் வேகம் ஆரம்பிச்சிடுச்சு. வெயிலை தாங்க முடியாம தவிக்கிறோம். ஆனா நம்ம நாட்டின் மிகப்பெரிய சொத்துகள்ல, இயற்கை வளங்கள்ல இந்த வெயிலும் ஒன்று முக்கியமானது. ஓராண்டில் சூரிய ஒளி நம்ம நாட்டில் 8 முதல் 9 மாதங்கள் வரை கிடைக்குது. சூரிய ஒளி கிடைக்கும் அளவு இடத்துக்கு இடம் மாறுபட்டாலும் அதிக அளவு சூரிய ஒளி பெறும் நாடா நம்ம நாடு இருக்குது. இந்த அளவுக்கு கிடைக்கும் சூரிய ஒளியை நாம நல்ல முறையில் பயன்படுத்துறது இல்லைன்னு சொல்லலாம். ஆனால் இப்போதான் மக்கள் மத்தியில் ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டிருக்கு. கிராமப்புறங்களை விட நகர்ப்புற மின்சார தேவையின் அளவு அதிகரிச்சுக்கிட்டே வருது. இந்த தேவையை பூர்த்தி செய்ய மாற்று எரிசக்தியை பற்றி சிந்திக்கணும். மாற்று எரிசக்தினா சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் மின்சாரம் தான். சூரிய ஒளி மூலம் பெறப்படும் சூரிய வெப்பத்தால் இயங்கும் மோட்டார் பம்ப் செட் நல்ல பலனை தருது. வடக்கு பொய்கைநல்லூர் சுந்தரபாண்டியன் ஐயா, உங்ககிட்ட இந்த சூரிய சக்தியை பயன்படுத்தி இயங்கும் மின்சாதன பொருட்கள் இருக்கான்னு தெரியல. இப்போலாம் புதுசாக வீடு கட்டுறவங்க தங்களது மொட்டை மாடியில் சூரிய சக்தி தகடுகளையும் சூரிய ஒளி வெப்பத்தை சேமித்து பின் பயன்படுத்த மின்கலம், சூரிய சக்தியை மின்சக்தியாக மாற்றி இயங்கும் மோட்டார் பம்ப் எல்லாத்தையும் ஒருங்கி அமைக்கிறாங்க. இதன் மூலம் மின்சார தேவை குறையுது. மின் வாரியத்துக்கிட்டே இருந்து நாம் வாங்கும் மின்சாரத்தின் அளவு குறையும். இப்படியாப்பட்ட மின் மோட்டார்களை நாம் திறந்தவெளி கிணறுகள், ஆழ்குழாய் கிணறுகள், பண்ணை குட்டைகளில் நீர் இறைக்க பயன்படுத்தலாம். சூரிய சக்தி பம்பு செட் 0.5 ஹெச்பியிலிருந்து 10 ஹெச்பி வரை பல்வேறு அளவுகளில் விற்பனை செய்யப்படுது. சூரிய ஒளியை கிரகித்து மின்சக்தியாக மாற்றும் சூரிய சக்தி தகடுகளை எந்த விதத்திலையும் மர நிழல் படும் இடங்களில் வைக்கக்கூடாது. முழுமையான வெயில் படும் இடங்களில் தான் அவற்றை பொருத்தணும். அப்போ தான் முழு பயனையும் நாம் அனுபவிக்கலாம். முதல்ல கொஞ்சம் செலவு அதிகம்தான். செலவு செய்து அமைச்சிட்டா அப்புறம் பெரிய செலவு எதுவும் கிடையாது, பராமரிப்பு மட்டும்தான். சுந்தரபாண்டியன் ஐயா, மாற்றி யோசிக்கணும்பாங்க. அதற்கான நேரம் வந்துடுச்சு. சூரிய ஒளியிலிருந்து மின்சாரம், சூரிய ஒளியை பயன்படுத்தி தண்ணீரை சூடாக்குறது நம்மூரில் தேவைப்படுறதில்ல. குளிர் பிரதேசங்களில் வீட்டுக்குள்ளே சூடு உண்டாக்குவது, சூடான காற்றை உற்பத்தி செய்து பயன்படுத்துறதுக்கு இந்த சூரிய ஒளி பயன்படுது. சூரிய ஒளி மூலம் மின்சாரம் உற்பத்தி செய்து அதன் மூலம் மின் விளக்குகள் எரியுது. சூரிய ஒளி பேட்டரிகள், அதாவது சூரிய ஒளி மின்சாரத்தை மின்கலன் பேட்டரிகளில் சேமித்து வைத்து மின்சாதன பொருட்களுக்கு பயன்படுத்துறது. அப்புறம் போக்குவரத்து வாகனங்களுக்குண்டான தேவையான மின்சாரத்தை சூரிய ஒளியிலிருந்து பெறுவதுன்னு எண்ணற்ற பயன்கள் இருக்கு. சரியான முறையில் சூரிய ஒளியை பயன்படுத்தி மரபுசாரா எரிசக்தி உற்பத்தி செய்து நாட்டையும் வீட்டையும் காக்க வேண்டியது நமது பொறுப்பு. இப்படிக்கு மடல் மாணிக்கம். நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்.